வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் வாழைக்காய் வறுவல் சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பவுடராக்கி எடுத்துப்போம். இப்போ இன்னொரு தட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோள மாவு சேர்த்தியிருக்கேன். அதோடைய 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திட்டு, புளி பாருங்கள் நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா கெட்டியாக. இந்த புளி தண்ணியும் இதோடு நம்ம சேர்த்திப்போம். சேர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடரும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு ஒரு முறை கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் பாருங்கள், நான் இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். இந்த வாழைக்காய் ரொம்ப குண்டாகவும் இல்லை, ரொம்ப மெலிசாவும் இல்லை, ஒரு மீடியம் சைஸில் வெட்டிட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எல்லாத்துலேயும் நம்ம தடவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு விட்டுடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தோசைக்கல் எடுத்து தோசைக்கல்லில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் சூடாகி வந்ததுக்கு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த வாழைக்காய் எடுத்துங்க தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒன் சைடு வேக விட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பும்போது கொஞ்சம் பார்த்து திருப்புங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா கரெக்டாக திருப்பி போட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் விட்டாக்கா நமக்கு வாழைக்காய் டக்குன்னு நல்லா ரோஸ்ட்டாக நமக்கு ரெடியாகி வந்துடும். இதை எடுத்து வச்சு நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், இல்லை தக்காளி சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும்.